எரிகோவின் தண்ணீர். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஆரோக்கியமாயிற்று. எலியா செய்த அற்புதங்களை விட எலிசா அநேக அற்புதங்களை செய்கிறார். ஒரு சிலர் எலியா செய்த அற்புதங்களையும் எலிசா செய்த அற்புதங்களையும் எண்ணி பார்த்து, எலியா செய்ததை விட எலிசா 2 மடங்கு அற்புதங்கள் செய்ததாக சொல்லுகிறார்கள். எலிசா செய்த அற்புதங்களில் 2 அற்புதங்கள் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவை யாவன? எரிகோவுக்கு இரக்கம் காண்பித்த அற்புதம், பெத்தேலுக்கு நியாய தீர்ப்பு வரப்பண்ணின அற்புதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 101:1. எலிசா எரிகோவின் தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறார். இந்த சம்பவத்தின் மூலமாக எலிசா எரிகோ பட்டணத்தையும் அதன் நிலத்தையும் எரிகோ பட்டணத்தாரையும் ஆரோக்கியமாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எரிகோ பட்டணத்தை கட்டியிருக்கிறார்கள். எரிகோ பட்டணத்தின் மதில்களுக்குள்ளே கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நடக்கிறது. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படுகிறது. எரிகோ பட்டணத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறார்கள். எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனதை எரிகோவில் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியா பரலோகத்திற்கு ஏறி போனத சம்பவத்தை அவர்கள் எரிகோ பட்டணத்து மனுஷரிடம் சொல்லியிருப்பார்கள். எலியா பரலோகத்திற்கு ஏறி போன பின்பு எலிசா எரிகோவுக்கு வருகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை கனம் பண்ணுகிறார்கள். எலியாவை தேடி பார்ப்பதற்கு அவர்கள் 50 பலவான்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் 3 நாட்களாக எலியாவை தேடுகிறார்கள். எலிசா அந்த 3 நாட்களும் எரிகோ பட்டணத்தில் இருக்கிறார். அப்போது எரிகோ பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் எலிசாவிடம் முறையிடுவதற்காக வருகிறார்கள். எரிகோவின் மனுஷர் தங்கள் கோரிக்கைகளை இதுவரையிலும் எலியாவிடம் சொன்னதில்லை. ஒருவேளை அந்த ஊர் மனுஷருக்கு எலியாவை நேருக்கு நேர் பார்ப்பது கடினமான காரியமாகவும் எலிசாவை பார்ப்பது எளிதான காரியமாகவும் இருந்திருக்கலாம். எலிசாவை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். எலிசா எரிகோவிலே இருப்பது அந்த பட்டணத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஆனால் அவர்கள் மனதிலே ஒரு குறை இருக்கிறது. எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அந்த பட்டணத்தின் தண்ணீரோ கெட்டது, அதன் நிலமும் பால் நிலமாய் இருக்கிறது. நிலத்தில் தானியம் விளையவில்லை. எரிகோ பட்டணம் முழுவதுமே பால் நிலம் என்று சொல்ல முடியாது. அந்த பட்டணத்தின் ஒரு பகுதி பால் நிலமாய் இருக்கிறது. அங்கே தண்ணீர் கெட்டுப்போயிருக்கிறது. எரிகோ பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்று முறையிடுகிறார்கள். எரிகோவின் தண்ணீரும் கெட்டுப்போயிருக்கிறது, நிலமும் பால் பட்டிருக்கிறது. எலிசா ஒரு புது தோண்டியை தன்னிடத்தில் கொண்டு வருமாறு கூறுகிறார். அதில் உப்பை போட்டு நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போடுமாறு கூறுகிறார். கெட்ட தண்ணீராக இருந்தது நல்ல தண்ணீராக மாறிற்று. எலிசா அவர்களுடைய குறைகளை சீக்கிரத்தில் தீர்த்து வைக்கிறார். தீர்க்கதரிசிகள் எங்கே போனாலும் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் நன்மை செய்கிறவர்களாய் போக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். தீர்க்கதரிசிகளின் உபதேசங்கள் மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். ஊழியக்காரரின் உபதேசங்களை கேட்டு கல்லான இருதயங்கள் சதையான இருதயமாக மாற வேண்டும். இதுவரையிலும் கனி கொடாத ஜீவியங்கள் இனிமேல் கனி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு ஆவிக்குரிய போஜனத்தை தாராளமாய் கொடுக்க வேண்டும். எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம். எரிகோவின் மனுஷர் எலிசாவினிடத்தில் வந்து தங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறார்கள்.
எலிசா எரிகோவின் தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறார். ஆனாலும் எலிசா அவர்களிடத்தில் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கெட்டுப்போயிருக்கிற தண்ணீரை உப்பு ஆரோக்கியமாக்கும். ஆனாலும் எரிகோவில் ஏராளமான தண்ணீர் கெட்டுப்போயிருக்கிறது. எலியாவோ அவர்களிடத்தில் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வருமாறு சொல்லுகிறார். ஒரு தோண்டியில் உள்ள உப்பு எரிகோவில் உள்ள எல்லா தண்ணீரையும் சுத்தப்படுத்தாது. அந்த தோண்டியில கொஞ்சம் உப்பு மாத்திரமே போட முடியும். எரிகோவின் மனுஷர் எலிசாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். புதிய தோண்டிக்கு பதிலாக பழைய தோண்டியை கொண்டு வரக்கூடாது. கெட்ட தண்ணீரை ஆரோக்கியமாவதற்கு உப்பு பிரயோஜனப்படாது என்று நினைத்து உப்பை கொண்டு வராமல் இருந்துவிடக்கூடாது. எலிசா தங்களுக்கு கொடுக்கும் கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எலிசா எரிகோவின் மனுஷருக்கு உதவி செய்கிறார். அவர்களுடைய கெட்ட தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறார். இதன் மூலமாக எரிகோவின் மனுஷர் பிரயோஜனம் அடைகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் பிரயோஜனம் அடைகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு சொல்லும் நிபந்தனைகளை விசுவாசத்தோடு கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அற்புதத்தை நடப்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை உறுதி பண்ணுகிறார். நம்முடைய சுய முயற்சிகளினாலோ சுய கிரியைகளினாலோ எந்த அற்புதமும் நடைபெறாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அற்புதங்களை செய்கிறார். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கட்டளைகளை நாம் விசுவாசத்தோடு நிறைவேற்றுவது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. எலிசா எரிகோவின் மனுஷரிடத்தில் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வருமாறு சொல்லுகிறார். அவர்களும் எலிசா சொன்ன பிரகாரமாக அவற்றை அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதன் பின்பு எலிசா நீரூற்றண்டைக்கு போகிறார். புது தோண்டியில் உள்ள உப்பை அந்த நீரூற்றிலே போடுகிறார். நீரூற்றில் உள்ள கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறுகிறது. இதுவரையிலும் அந்த கெட்ட தண்ணீர் பாய்ந்த நிலமெல்லாம் பாழாய் போயிருந்தது. இனிமேல் அந்த நிலம் பாழாய் போகாமல் நல்ல நிலமாக இருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கிருபையின் உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுகள் புறப்பட்டு வரும். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கும் போது அது நம்முடைய கைகளை சுத்தமாக்கும். எலிசா தன்னுடைய சொந்த வல்லமையினால் கெட்டுப்போன தண்ணீரை ஆரோக்கியமாக்கினதாக சொல்லவில்லை. அவர் கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறார். எலிசா நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். எலிசா நீரூற்றின் மேல் உப்பை போட்டாலும் கர்த்தரே கெட்டுப்போயிருக்கிற தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறவர். எலிசா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கெட்ட தண்ணீரால் எரிகோ ஜனத்தாருக்கு இனிமேல் சாபம் வராது. எரிகோவிலே நிலப்பாலும் இராது. கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எரிகோவின் மனுஷர் கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை ருசி பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்யும் போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலேயே பாவிகளை கடிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். எரிகோவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது எலிசா அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொள்வார். அவர்களும் எலிசாவின் மூலமாக சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவார்கள். அவர்கள் எலிசாவின் உபதேசங்களையும் போதனைகளையும் கவனமாய் கேட்டார்கள். எரிகோவின் தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இந்த ஆரோக்கியம் தற்காலிகமான ஆரோக்கியம் அல்ல, அது நிரந்தரமான ஆரோக்கியம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. தண்ணீரை ஆரோக்கியமாக்கிய 3 சம்பவங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மோசே மாராவின் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார். எலிசா எரிகோவின் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார். கர்த்தர் சவக்கடலின் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார்.